இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. ஏய் விஜய் விஜய் விஜய், இங்க வா 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 வா. வாடா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். உன் சித்தி என்ன பண்ணிருக்கேன் பாரு. உங்க கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி பட்டு புடவைங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியா எப்படி இருக்கு? ஓ அப்படியே சித்தி, நல்லா இருக்கு. என்னப்பா அப்படியான்னு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த டிசைன்ல புடவை வேணும்னு எத்தனை டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் தெரியுமா? இந்த டிசைனை போல புடவை இன்னொன்னு இல்லவே இல்லை. ஸ்பெஷல் எடிஷனோ என்னமோ சொன்னாங்க. அப்படி ஒரு டிசைன் நெஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவைய நெஞ்சவரு உன் அக்கா கல்யாணத்துக்கும் புடவை நெஞ்சவராப்பா. நல்லா இருக்கு சித்தி. விஜய், இத உன் கையாலேயே ரஞ்சிதாவுக்கு கொடுத்துறேன். இல்ல, நீங்க தானே எல்லா ஏற்பாடையும் பண்றீங்க. என் அம்மா இடத்துல இருந்து பண்றீங்க, நீங்களே கொடுத்துருங்க. சரி, என்ன இருந்தாலும் நீ கொடுக்கற மாதிரி வருமா சொல்லு? எந்த பொண்ணுமே முகூர்த்த புடவைய புருஷனா வர்றவன் கையால வாங்குறது தான் சந்தோஷமா இருக்கும். நீயே கொடுத்துரு. என்னப்பா என்ன யோசிக்கிற? இந்தா உன் கையாலேயே புடவைய கொடு. கொடுப்பா, இந்தா வாங்கிக்க. அட வாங்கிக்கப்பா, உன் கையால கொடு. இந்த அப்படி வாங்கிக்க வாங்கிக்க. அது இந்த ரஞ்சிதா, குடிங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சித்தி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா பண்ண வேண்டாம். எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பண்ணுங்க. எனக்கு இது 2வது கல்யாணம், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா, சிம்பிளா தான் பண்ண போறேன். என்ன ஒண்ணு, கல்யாணம் முறையாவும் நடக்கணும்ல, அதனாலதான் கவனமா சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ண பாரு, அது மாதிரி தான் இந்த கல்யாணம் ஒன்று 4 பேரை நாக்கில் நரம்பில்லாம பேசிடக்கூடாது பாரு. அதனால நடக்கிற சில விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நிஷா இருக்கால்ல, அவ கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம வீட்டை கவனிச்சுட்டே இருக்கா. முறைப்படி சாங்கியத்தோட ஒரு கல்யாணம் நடந்தாதான் அவளும் அடங்குவா. உன் அக்கா மாமாவுக்கு ஒரே பொண்ணு தானே ரஞ்சி. அவங்களுக்கு தன் பொண்ணோட கல்யாணம் முறையா நடக்கணும்னு ஆசை இருக்கும்லப்பா. அதுக்குதான் சில விஷயத்த பார்த்து பார்த்து பண்றேன். மத்தபடி சிம்பிள் தான்ப்பா. சரி சித்தி, ரொம்ப ஆளுங்களை கூப்பிட வேண்டாம், ரொம்ப ஆடம்பரமும் வேண்டாம். சரி, சடங்கு சம்பிரதாயம்னு ரொம்ப இழுக்கவும் வேண்டாம். கோயிலுக்கு போனோமா, கல்யாணத்தை முடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிப்பா, சரி சரி, அப்படிதான் பண்ண போறேன். நான் பாத்துக்கிறேன். சரி. எங்க நின்ன தேர எங்க இழுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? இதுக்குதான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. நல்ல விஷயத்த வாழைப்பழத்துல ஊசிய சொருகிற மாதிரி நைஸா அப்படியே சொருகணும். புரிஞ்சுதா? புரியுது பாட்டி, புரியுது. பாட்டி, இன்னும் ஒரே ஒரு தடவை இச்சு பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ. இங்க பாரு, வேணா வேணா வேணா. இங்க பாரு, இந்த புடவைய கண்ணார ஆசை தீர பார்த்துட்டு நேரா பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு சாமி முன்னாடி வச்சு நல்லா பூஜை பண்ணு. சரி பாட்டி. தேங்க்யூ பாட்டி. சரி சரி. ஈஸ்வரா, என் வீட்ல என் டாடி எப்படி சொன்னாங்கன்னா நான் விடவே மாட்டேன், அழுதுருவேன். ஏதாவது பண்ணி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நீ ஏதாவது பண்ணாதான் மல்லியம்மா திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க.
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.